நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த மரணம், குறிப்பாக திடீர் மரணங்கள் என்பது மிக சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வெளிநாடுகளிலே, மத்திய கிழக்கு நாடுகளிலே பல வருடங்கள் வேலை பார்த்த சகோதரர் நாட்டுக்கு வருவதற்காக விமான நிலையத்திலே வந்து காத்திருக்கின்றார். திடீரென அவர் ஜனாசாவாக, மையத்தாக மாறிவிட்டார் என்ற செய்தி குடும்பத்துக்கு வந்து சேர்க்கின்றது. நாளைக்கு திருமணம், மணமகளை பார்த்து திருமண பேச்சுவார்த்தையும் முடிவடைந்து விட்டது. நாளைக்கு திருமணம், அதற்கான ஆடைகள், மகர், எல்லா ஏற்பாடும் தயாராகிவிட்டது. திடீரென செய்தி கிடைக்கிறது, மணமகன் மரணித்து விட்டார். வேலைக்கு போன கணவன் வீட்டுக்கு வருகின்றார். மனைவி சொல்கிறார், இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இரவு நேரத்தில் தான் கணவன் வீட்டுக்கு வருகின்றான். மனைவி சொல்கிறாள், இந்த குழந்தைகளுக்காக பால்மா வாங்கி கொண்டு வாருங்கள். வேலைக்கு போன கணவன் வந்ததும் வராததுமாக குழந்தைகளுடைய அந்த தேவைக்காக ஓடோடி போகின்றான் பால்மா வாங்கி வருவதற்கு. திடீரென வீதியில் வந்த வாகனம் அவனை பதம் பார்த்து விடுகின்றது. ஸ்தலத்திலேயே மரணித்து விடுகின்றான். அங்கே மையத்தை பார்த்தால் அவனுடைய பைசிக்கலிலே மாப்பக்கட்டு கொழுவி இருக்கின்றது. அவர் பிழைக்க முடியாத அளவுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. வீட்டிலே படுத்த படுக்கையில் இருந்தவரை வளமை போன்று எழுப்புகின்ற நேரம் அந்த கட்டிலில் மையத்தாகத்தான் அவர் ஆகிவிடுகின்றார். மனைவி சாப்பாட்டை சமைத்து விட்டு கணவனை எழுப்புகிறார், எழுப்புங்கள் சாப்பிடுவோம். அவரும் ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் என்று பகலில் தூங்குகிறார். எழுப்புகின்ற போது ஜனாசாவாகத்தான் எழுப்பப்படுகிறார். சமைத்த சாப்பாட்டை அவரும் சாப்பிடவும் இல்லை, அவரும் சாப்பிடவும் இல்லை. அவருக்கு பிடித்த மாதிரி சமைத்து வைத்தால், ஆனால் அவருக்கு அதனை உண்ண முடியாத ஒரு சூழல், மரணித்து விட்டார். இப்படி எத்தனையோ மரண செய்திகளை நானும் நீங்களும் நமது காதால் கேட்டிருப்போம், நமது கண்களால் பார்த்திருப்போம். திடீர் மரணங்கள் என்று ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் ஆகின மாணவன், அவனை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக தகப்பன் குளிப்பதற்கு கூட்டிச் செல்கின்றார். திடீரென அந்த மகன், அந்த பண்பான பாசமான மகன், அவனை மகிழ்விக்க வேண்டும் என்றுதான் அந்த தகப்பன் நினைத்தார். திடீரென அந்த மகன் அந்த தண்ணீரிலே மூழ்கி மரணித்து விடுகின்றார். இப்படி எத்தனையோ மரணங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திடீர் மரணம் என்பது ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கும் அவருக்கு அது ஒரு ராஹத், அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு விடயமாக இருக்கும். அவர் அமல் இபாதத்துகள் செய்து சோர்வடைந்து அல்லாஹ்வுடைய பரிசுக்காக, அல்லாஹ்வுடைய அந்த வெகுமதிகளுக்காக, சுவர்க்கத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு அந்த திடீர் மரணம் ஒரு ஆறுதல், நிம்மதியாகும். அதே நேரம் பெரும் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டு அந்த பாவங்களுக்காக தௌபா செய்யாமலும், இரத்த உறவுகளை துண்டித்துக் கொண்டும், வாங்கிய கடனை இருக்காமலும், மற்ற முஸ்லிம்களோடு பகையோடும் விரோதத்தோடும் குரோதத்தோடும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாகவும், அமல் இபாதத்துகள் குறைபாடுகளோடு, தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், ஜகாத் இல்லாமல், ஏனோ தானோ என்று மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு மனிதன், சதக்காவை தாமதப்படுத்திக் கொண்டு, நற்செயல் புரிவதை தாமதப்படுத்திக் கொண்டு, 40 வயதில் தொழுவோம், 60 வயதில் தொழுவோம், வட்டியை இப்போதைக்கு விட முடியாது, ஒரு 40 வயது ஆகட்டும், 50 ஆகட்டும், மகள் கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு வட்டி பிரச்சனையை முடிப்போம் என்றெல்லாம் நற்செயல்கள் செய்வதை தாமதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு, செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீளாமல் இருக்கிற ஒரு மனிதனுக்கு திடீர் மரணம் என்பது ஒரு அதாபாகும், ஒரு வேதனையாகும், தண்டனையாகும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த திடீர் மரணம் என்பது, நாம் யாரும் இந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது, இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அமாராத்தி ஸஆ, மறுமை நாளுக்குரிய அடையாளங்களில் இருந்து உள்ளதுதான் அய்யதஹர மௌத்துல் ஃபஜா, திடீர் மரணங்கள் அதிகமாக தோன்றுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திடீர் என்று மனிதர்கள் மரணிக்கிற இந்த நிகழ்வு அதிகமாக நடைபெறுமாக இருந்தால் அது மறுமை நாளுக்குரிய அடையாளங்களில் இருந்து உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று மௌத்துல் ஃபஜா அஹதத்து அஸஃபி, திடீர் மரணம் என்பது அது ஒரு தண்டனை, ஒரு பாவிக்கு ஒரு அதாபு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் தொழுதவர்களாக மரணித்தோம் என்றால், அல்லது இஹ்ராமோடு ஹஜ் உம்ராவின் போது நமக்கு மரணம் ஏற்படுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்ட நிலையில் மரணிப்போமாக இருந்தால், சுஜூதிலே இருக்கிற போது நமக்கு மரணம் வருமாக இருந்தால், அல் குர்ஆனை ஓதிய நிலையில் நமக்கு மரணம் வருமாக இருந்தால், நிச்சயமாக அது பெரும் ஒரு பாக்கியமாகும். அதே நேரம் மது அருந்திய நிலையில் அந்த மது பௌத்துக்கு உள்ளே இருக்கிற போது ஒரு மனிதனுக்கு மரணம் வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நரகத்துக்குரிய மரணத்தை தழுவுகிறான். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு மிக சிறந்ததாக இருக்க வேண்டும். யுபஅது குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அதே நிலையில் மறுமை நாளில் எழுப்பப்படுவான்.
தற்கொலை செய்த நிலையில் மரணித்தால் அதே நிலையில், மது அருந்திய நிலையில் மரணித்தால் அதே நிலையில் எழுப்பப்படுவான். அல்லது வேறு பெரும் பாவங்களில் ஈடுபட்ட நிலையில் மரணித்தால் அப்படியே. அதே நேரம் இஹ்ராமோடு மரணித்தால் அவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுகிறார். சுஜூதிலே இருந்த நிலையில் மரணித்தால் அது பெரிய பாக்கியசாலியாக. இப்படி எனவே நமது இறுதி முடிவை நாம் சிறந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமது இறுதி முடிவை சிறப்பாக ஆக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த எண்ணத்தோடு நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் பல சகோதரர்களுக்கு மரணத்தினுடைய திகதி கையிலே எழுதி கொடுக்கப்பட்டதை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் பல நல்ல காரியங்களை ஆரோக்கியமான காலங்களில் செய்யாமல் இருக்கிறார்கள். பல பாவமான காரியங்களை வயது போன பிறகும் கைவிடாமல் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸ்களை பார்க்கிற போது நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு மனிதன் அவன் மரணிக்கிற போது கடன் இல்லாமல் மரணித்து விட வேண்டும். ஏனென்றால் கடனோடு ஒரு மனிதன் மரணித்தான் என்றால், திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டு அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு கடன் இருக்கிறது என்றால் அல்லாஹ் அக்பர், அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஒரு ஷஹீத் என்பவர் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர், சுவர்க்கத்திலே மிக கூடுதலான அந்தஸ்தை பெறுகிற ஒரு மனிதர். அவருக்கு கடன் இருக்குமாக இருந்தால் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் இல்ல தைன், கடன், அதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷஹீதுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து வேண்டும் என்றாலும் அவரும் கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும். எத்தனையோ சகோதரர்கள் கடனை திருப்பி கொடுக்கிற நோக்கம் இல்லாமல் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். கடனை வாங்கிவிட்டு தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அது சம்பந்தமாக தெரியப்படுத்தாமல் பலர் மரணித்து விடுகிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர், மூமின் அப்படி இருக்கக்கூடாது. கடனோடு நான் மௌத்தாகினால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு ஷஹீதுக்கு கூட மன்னிப்பு கிடையாது. கடனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனோடு மரணித்தவருக்கு நீங்களே தொழுவீங்கள் என்று விட்டு வந்து விட்டார்கள் என்றால் நாம் எப்படி இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், சிந்திக்க கடமைப்படுகின்றோம். அதே போன்றுதான் சகோதரர்களே, திடீரென மரணங்கள் வருகின்றது, ஒவ்வொரு பெயர்களில் அந்த மரணங்கள். இந்த நிலைமையில் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், உறவுகளோடு பேசாதவர்களாக, உறவுகளை துண்டித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மாவோடு கதைக்காமல், பாப்பாவோடு கதைக்காமல், கூட பிறந்த சகோதரனோடு சகோதரியோடு கதைக்காமல், என்னுடைய ஜனாசாவுக்கு கூட வந்து விடாதீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பலருடைய ரூஹுகள் பிரிவதை நாங்கள் பார்க்கின்றோம். சில நேரம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், இதையெல்லாம் நாம் சீர் செய்து கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம் என்று கருதி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அவகாசம் இருக்குமா? மரணம் திடீரென்று வந்துவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிமின், இரத்த உறவுகளை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணம் நிச்சயமானது. அந்த மரணத்தை எந்த நேரமும் நாம் எதிர்பார்த்தவர்களாகவே நமது செயற்பாடுகளை, நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நாளைக்கு, நாளை அன்றைக்கு என்று நாம் பிற்போட முடியாது. அடுத்ததாக இன்னும் சில சகோதரர்கள் மற்ற முஸ்லிம்களோடு வருடக்கணக்கில் பேசாமல், கதைக்காமல், உறவுகளை துண்டித்தவர்களாக, ஏனைய முஸ்லிம்களுடனான தொடர்புகளை துண்டித்தவர்களாக, அவர்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், அவருக்கு சலாம் கூட சொல்ல மாட்டேன், அவருடைய ஜனாசாவில் கூட கலந்து கொள்ள மாட்டேன் என்று சின்ன சின்ன விடயங்களுக்காக பகைமையோடு இருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒவ்வொரு அடியானுக்காகவும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகிறான். ஆனால் இரண்டு மனிதர்களை தவிர அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல், கதைக்காமல், குரோத விரோதத்தோடு இருந்தவர்கள், அவர்களுக்கு சொல்லப்படுமாம், அம்லிரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த ரெண்டு பேரும் சமாதானமாகிற வரைக்கும் அவருடைய பாவ மன்னிப்பை பிற்போடுங்கள் என்று அல்லாஹ்வே அவர்களை பிற்போட செய்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமோடு பேசாமல், கதைக்காமல், அவர்களுடனான உறவை துண்டித்த நிலையில் நமது ரூஹ் பிரியமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்காத நிலையில் நாம் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம் வந்துவிடும். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, எத்தனையோ சகோதரர்கள் இருக்கின்றார்கள், விபச்சாரத்தை வயோதிப வயதிலும் செய்கிறவர்கள், வட்டியுடனான தொடர்பை வயோதிப வயதிலும் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அல்லது இது போன்ற பெரும் பாவங்களை தொடர்ந்தும் 50, 60 வயதுகளிலும் செய்யக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். தௌபாவை தாமதப்படுத்திக் கொண்டும் அதிலிருந்து மீண்டு தௌபா செய்து அதிலிருந்து பரிகாரம் தேடுவதை இன்னமும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிற சகோதரர்களும் இருக்கிறார்கள், சகோதரிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர், திடீரென ஒரு நாள் நமக்கு மௌத் வந்து விட்டால், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று தௌபா கேட்டால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர்.
நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை வந்து அடைகிற வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை கபூல் செய்து கொண்டே இருக்கிறான். எப்போது அவனுடைய ரூஹு தொண்டை குழியை வந்து அடைந்து விடுகிறதோ, ஊசலாடுகிறதோ, அந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் அவர் தௌபா கேட்டால் அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவ மூச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, லா துஅக்கிர் தௌபத, நீ தௌபா செய்வதை, பாவங்களிலிருந்து மீட்சி பெறுவதை, பாவங்களிலிருந்து திருந்துவதை தாமதப்படுத்தாதே, பிற்போட்டு வைக்காதே. ஃபஇன்னல் மௌத்த யக்தி பக்ததன், ஏனென்றால் மரணம் என்பது, நிச்சயமாக மரணம் என்பது திடீரென ஒரு நாள் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த திடீர் மரணத்துக்கு தயார்படுத்துகிற வகையில் நீ தௌபாவை அவசரப்படுத்து, தௌபாவை தாமதப்படுத்தாதே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்த உபதேசத்திலே குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போன்றுதான் நற்செயல்கள் புரிவதையும் நாம் தாமதப்படுத்தக்கூடாது, நற்காரியங்கள் செய்வதை தாமதப்படுத்தக்கூடாது. சில சகோதரர்கள் நல்ல ஆரோக்கியமான காலங்களில் பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிற போது ஜக்காத்து சதகா கொடுக்க மாட்டார்கள், அல்லது ஹஜ் உம்ராவுக்கு போக மாட்டார்கள். ஏதாவது உலக காரணங்களை காட்டி காட்டி அந்த நல்ல கர்மங்களை பிற்போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் திடீரென நமக்கு மவுத் வந்துவிடும். அந்த நேரம் மனிதன் புலம்புவான். எப்படி? யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, ஓ கைசேதமே, நான் இந்த மறுமை வாழ்க்கைக்காக நற்செயல்களை முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று மனிதன் புலம்புவான். இது நடக்குமா சகோதரர்களே? எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திடீரென நமக்கு மரணம் வந்த பிறகு நான் நல்ல அமல்கள் புரிந்திருக்க வேண்டும், நான் தௌபா செய்து மீண்டிருக்க வேண்டும் என்று புலம்புவதில் பிரயோஜனம் இல்லை. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் சாலிஹான அமல்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் ரப்புக்கு எந்த ஒன்றை கொண்டும் அவர் இணை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு முஸ்லிம் எப்போதும் மரணத்தை எதிர்பார்த்தவனாகவே அவனுடைய செயற்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். மரணத்தை மறந்தவனாக ஒரு முஸ்லிம் வாழக்கூடாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் துண்டித்து விடுகிற அந்த மரணத்தை அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக கூறுவார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தான தர்மங்கள் செய்வதையும் நாங்கள் விரைவுபடுத்த வேண்டும். திடீர் மரணங்கள் வருகிற போது மனிதன் அல்லாஹ்விடத்திலே பல கோரிக்கைகள் வைத்து மன்றாடுகிற நேரம் இந்த தர்மத்தை செய்வதற்கும் சந்தர்ப்பம் கேட்டு மன்றாடுகின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற போது, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யக்திய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மவுத் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நாங்கள் தந்ததிலிருந்து செலவழியுங்கள். மவுத் வந்துவிட்டால் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு அடியான் சொல்வான், இந்த ரப்பே, என்னுடைய ரூஹ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சொற்ப அவகாசம் தந்து என்ன வாழவை கொஞ்சம் பிற்படுத்தி வை, நான் சதகாக்கள் கொடுத்து ஒரு சாலிகான நல்ல அடியானாக உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று அவகாசம் கேட்பான். திடீர் மரணங்கள் இப்படி ஏற்படுகிற போது ஏற்கனவே சதகாக்கள் கொடுத்து அல்லது ஜகாத்துகள் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்து அந்த மரணத்துக்கு தயார் இல்லாமல் இருந்த மனிதன் மரணம் வருகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சந்தர்ப்பம் கேட்கிறான், எனக்கு அவகாசம் தா என்று. ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய மரண நேரம் வந்துவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அந்த ரூஹை பிற்படுத்த மாட்டார். உரிய நேரத்தில் அந்த ரூஹு கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, சதகாக்களில் ஐயு சதகத்தி அஅலமு அஜ்ரன், கூலியால் மிகவும் உயர்ந்த சதகா எது, எப்படி தர்மம் செய்தால் மிகப்பெரிய கூலி அந்தஸ்து எனக்கு கிடைக்கும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஆரோக்கியமானவனாக இருக்கிற போது செய்கிற தர்மம். அதே போன்று கொடுத்தால் குறைந்து விடுமோ, கொடுக்காமல் இருந்தால் நமக்கு வசதி வாய்ப்பு வந்துவிடும், செல்வந்தனாக மாறலாம் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த நிலையில் நீ செய்கிற தர்மம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, உனக்கு நன்மையை அதிகம் பெற்று தரக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆனால் வலா துமிஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், நீ தர்மம் செய்வதை உன்னுடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடைகிற வரைக்கும் தாமதப்படுத்தாதே. சதகா கொடுப்பதை மவுத்து வரைக்கும், சக்கராத்துடைய நிலைமை வரைக்கும் தாமதப்படுத்தாதே. அப்படி வந்துவிட்டால் அந்த உயிர் பிரிகிற நேரத்தில் நீ சொல்லுவாய், இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு என்று சொல்லிக் கொண்டிருப்பாய். ஆனால் இருக்கிறவர்களுக்கு அது விளங்காது, நீ என்ன பேசுகிறாய், ஏது பேசுகிறாய் என்று.
இப்போது திடீரென உன் ரூஹு பிரிந்துவிடும். அந்த சொத்துக்கு ஒரு சொந்தக்காரனாக வேறொருவன் மாறிவிடுவான். எனவே உன்னுடைய ரூஹு உன்னை விட்டு பிரிவதற்கு முன்பதாக நீ தர்மம் செய்ய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தியும் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விசேடமாக சொல்ல போனால் நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது நாம் செய்யக்கூடிய அமல்கள் மௌத்தானத்தோடு நின்று விடுகின்றது. நாம் எப்போது மரணிக்கின்றோமோ அப்போது நமது அமல்களும் நின்று விடுகின்றது, துண்டிக்கப்பட்டு விடுகிறது. நமக்கும் அமல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் 3 விடயங்களின் மூலம் நாம் மௌத்தானாலும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். சதகாவை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மௌத்தாகுவதற்கு முன்பு சதகா செய், உனக்கு சக்ராத் வருவதற்கு முன்பு சதகா செய் என்று சொல்கிறார்கள். அந்த சதகாவை நாங்கள் பெரிதாகவும் செய்ய வேண்டும், சிறிதாகவும் செய்ய வேண்டும், பகிரங்கமாகவும் செய்ய வேண்டும், இரகசியமாகவும் செய்ய வேண்டும். அதே போன்று அந்த சதகாக்களை நிரந்தரமாக நமது மரணத்துக்கு பின்னாலும் நமக்கு நன்மைகளை சேர்க்கிற அமைப்பில் நாம் செய்ய வேண்டும். சதகத்துன் ஜாரியா. அந்த சதகாக்கள் நிச்சயமாக நாம் நன்மை செய்ய முடியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் செய்த அந்த நிலையான தர்மங்களின் மூலம் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு, ஒரு கிணற்றை கட்டுவதற்கு, அல்லது இது போன்ற இவைகள் நிச்சயமாக சத்தியமாக நமக்கு மறுமையில் பயனளிக்கக்கூடியதாக, பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் நம்மிலே மரணித்திருக்கிற சகோதரர்களுக்காகவும் நாம் சதகா செய்ய வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, இன்ன உம்மி உஃப்திலத், இன்ன உம்மி உஃப்திலிதத், என்னுடைய தாய் திடீரென மரணித்து விட்டார்கள். அவர்களை நான் கருதுகிறேன், அவர்கள் உயிரோடு இருந்து அவர்களுக்கு பேச முடியுமாக இருந்திருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் சதக்கா கொடு என்று. ஆனால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவகாசம் இருக்கவில்லை. திடீர் மரணம் வந்துவிட்டது. இந்த நபித்தோழர் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அந்த தாய்க்காக அவருக்காக நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் தத்தஸத்தக் அன்ஹா, அவருக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நமது கபருடைய வாழ்க்கையில், அந்த மறுமை வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று நமது உறவுகள், மரணித்த அந்த உறவுகளுக்காகவும் அவர்களுக்கு நன்மை கிடைப்பதற்காகவும் நாம் இந்த தர்மங்களை செய்ய வேண்டும். அதே போன்று இப்படியான இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகமாக நற்செயல்கள் செய்து அந்த மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே நாம் வாழ வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணம் என்பது நிச்சயமானது, சத்தியமானது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிக அல் குல்த, நபியே, உங்களுக்கு முன்பு எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களில் யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்கிற வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை. அஃபையன் மித்த ஃபஹுமுல் காலிதுன், நீங்க தான் மௌத்தா போன பிறகு இவர்கள் என்ன இந்த உலகத்தில் வாழவா போகிறார்கள், நிரந்தரமாக இருக்கவா போகிறார்கள்? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும். வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னதன் வ இலைனா துர்ஜஊன், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம், நல்லதை கொண்டும் சோதிப்போம், தீயதை கொண்டும் சோதிப்போம், நீங்கள் எல்லோரும் எங்களிடத்தில் தான் திரும்ப மீட்டப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியாவிலே குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மரணத்தை பற்றி சொன்ன, மறுமையை பற்றி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மரணித்து விட்டார்கள். வேண்டியிருக்கிற போது நிச்சயமாக சத்தியமாக நானும் தான் நீங்களும் தான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது. ஒரு நாள் நமக்கு மரணம் வரத்தான் போகிறது. அந்த மரணம் நாம் சாலிகான அமல்கள் செய்து அதற்காக தயாராக இருக்கிற நிலையில் வருமாக இருந்தால் நாம் பெரிய பாக்கியசாலிகள். அதே நேரம் அந்த மரணத்துக்கு தயார் இல்லாமல் வணக்கங்கள், அமல், இபாதத்துகள் செய்யாத நிலையில், பெரும் பாவங்களில் மூழ்கி இருக்கிற நிலையில் அந்த மரணம் வருமாக இருந்தால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஓதுகிற துஆக்களில், மாலையில் ஓதுகிற துஆக்களில் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்கிற ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ், நீ தான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தான் என்னை படைத்தாய், வ அன அப்துக், நான் உன்னுடைய அடிமை, வ அன அலா அஹ்திக வ வஅதிக, உன்னோடு செய்த உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், மஸ்ததஅது, என்னால் முடியுமான வரைக்கும், அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த தீமைகளில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போன்று அபூலக பினிஅமதிக அலைய, எனக்கு நீ செய்த அருட்கொடைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வ அபூலக பிதம்பி, அதே போன்று யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களையும் ஒத்துக்கொள்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன். ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த,
ஏனென்றால் பாவங்களை உன்னை தவிர மன்னிப்பவன் யாரும் கிடையாது. இப்படி யார் ஒரு மனிதன் காலையில ஓதிக்கொண்டு வருவாராக, எப்படி என்று சொன்னால் உறுதியாக நம்பியவராக இதனை யார் ஒரு மனிதன் பகல் நேரங்களில் ஓதுவாரோ, காலையில ஓதுவாரோ, அன்றைய நாள் மாலை ஆகிறதுக்கு முன் அவர் மௌத்தாகினால் சுவர்க்கம். மாலையில் ஓதிவிட்டு காலை ஆகிறதுக்கு இடையில மௌத்தாகினால் அவர் சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படித்தான் நமது நாளாந்த நடைமுறைகள் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நான் அல்லாஹ்விடம் இப்படி என்னுடைய துஆக்களோடு பிரார்த்தனைகளோடு எனது செயல்பாடுகளை முன்னெடுக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நமது நாட்கள் நகர வேண்டும். அதே போன்று தூங்குகிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அந்த துஆ அன்புக்குரிய சகோதரர்களே, பிஸ்மிக ரப்பி, என்னுடைய ரப்பே உன்னுடைய பெயரை கொண்டு வலஅது ஜம்பி, என்னுடைய உடம்பை நான் இந்த படுக்கையில் வைக்கின்றேன். உன்னுடைய பெயரை கொண்டே நான் திரும்ப தூக்கத்திலிருந்து நான் எழும்புகின்றேன். இன் அம்சக்த நஃப்ஸி, என்னுடைய ரூஹை படுக்கையிலேயே வைத்து நீ எடுத்து விட்டாய் என்றால், தூக்கத்திலேயே இந்த ரூஹை நீ கைப்பற்றி விட்டாய் என்றால், ஃபர்ஹம்ஹா, யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் புரிவாயாக. வ இன் அர்ஸல்தஹா, நீ தூக்கத்தில் என்னை மரணிக்க செய்யாமல் திரும்ப அந்த ரூஹை தந்து உயிரோடு விட்டு விட்டாய் என்றால், ஃபஹ்ஃபதுஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், உன்னுடைய நல்ல அடியார்களை நீ பாதுகாப்பதை போன்று என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகின்ற போது இப்படி ஒரு துஆவை ஓதியவர்களாக தூங்குவார்கள் என்றால், இந்த செய்திகள் எல்லாம் எதனை சொல்கிறது? அந்த மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக, அதை ஆதரவு வைத்தவர்களாகத்தான் தூங்குகிறார்கள், காலை ஆகிறார்கள், மாலை ஆகிறார்கள். அப்படித்தான் நம்மையும் நமது நாளாந்த செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு வழிகாட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக, யா அல்லாஹ் உன்னுடைய அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்கி போவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ தந்த அருட்கொடைகள் எவ்வளவோ அருட்கொடைகள், அதுகள் என்னை விட்டு விலகி போவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ தந்த ஆரோக்கியம் மாறி நான் ஒரு நோயாளியாக ஆகுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய தண்டனைகள் திடீரென எனக்கு வந்து இறங்குவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் திடீரென வந்து இறங்குவதிலிருந்தும் பாதுகாப்பு, அதில் இந்த திடீர் மரணமும் வரலாம். அதே போன்று உன்னுடைய எல்லா வகையான கோப பார்வைகள் அதுகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவர்களாக இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி பாதுகாப்பு தேடினார்கள் என்றால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இந்த விடயங்களில் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது இந்த காலங்களை மிகச் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு திடீரென மரணம் வந்த பிறகு அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் எந்த சாட்டுகள் எந்த காரணங்களும் சொல்லி தப்ப முடியாது. இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத இம்மா முஹ்சினன் ஃபலஅல்லஹு அன் யஸ்தாத கைரா, உங்களில் ஒருவர் மௌத்தை விரும்ப வேண்டாம், ஆதரவு வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒரு நல்ல மனிதனாக இருந்து கொண்டு அவர் மௌத்தை ஆதரவு வைக்க வேண்டாம். என்ன காரணம்? ஒரு நல்லவர் கூட மௌத்தை யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடு என்று கேட்கணும். அவருக்கு இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ கிடைத்தால் ஃபலஅல்லஹு அன் யஸ்தாத கைரா, அவர் நலவுகளை நற்செயல்களை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. வஇம்மா முஸீஅன், அதே நேரம் ஒரு பாவி கூட அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிடு என்று கேட்க வேண்டாம். ஏனென்றால் ஃபலஅல்லஹு அன் யஸ்தஅதிப, அவரும் கூட அந்த இருக்கிற காலங்களில் தான் செய்த பாவங்களுக்கு விட்டு விலகி தௌபா செய்து அல்லாஹ்வின் பால் மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காரணங்களால் நீங்கள் யாருமே மௌத்தை விரைவாக எதிர்பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த திடீர் மரணங்கள் ஒரு மூமினுக்கு ராஹத்து, அதே நேரம் ஒரு பாவிக்கு தண்டனை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இதிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அந்த வாய்ப்புகள் கூடுதலாக கொஞ்சம் காலம் கிடைத்தால் நாம் நன்மைகளை அதிகம் செய்யலாம் என்பதனாலும், ஒரு பாவியாக இருந்தால் தௌபா செய்து அதிலிருந்து மீளலாம் என்பதனாலும் தான் இந்த நிலைமைகள் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் நாம் மரணிக்கிற போது பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்செயல்களால் அந்த அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாரான நிலையில் நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. நாம் பேசிய விடயங்களை செயற்படுத்துவதற்கு முயற்சிப்போமாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.